வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, கணேசன் நிக்கிறத பார்த்த உடனே அமிர்தா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா எழில்கிட்ட ஓடி வராங்க. என்னாச்சு அமிர்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு எழில். அதுக்குள்ளேயே அமிர்தா மயக்கம் ஆயிடுறாங்க. எந்திரி அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு எழில் அமிர்தா கன்னத்திலே தட்டிட்டு இருக்கிறாரு. கணேசன் இப்போ எழிலோட கையை எடுத்து விடுறாரு. யாருன்னு பார்த்த எழிலுக்கு பயங்கரமான ஷாக். அங்க கணேசன் நின்றுட்டு இருக்கிறாரு. அமிர்தாவை நீ எதுக்கு தொடுற, அவளை தொடுறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு கணேசன். கணேசனை பார்த்த உடனே எழிலுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அவருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாரு. கணேசன் தண்ணி கொண்டு வந்து அமிர்தா முகத்துல தெளிச்சு விடுறாரு. அமிர்தாவுமே கண் முழிச்சு பாக்குறாங்க. நான் தான் உன்னோட கணேசன் வந்திருக்கிறேன் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கணேசன். ஒரு நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாம அமிர்தா குழம்பி போயிடுறாங்க. கணேசனோட அம்மாவும் அப்பாவும் கூட இப்ப அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே வேகமா அமிர்தா கணேசனோட அம்மா பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. வா அமிர்தா, நம்ம வீட்டுக்கு போலாம், இதுதான் நம்மளோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கணேசன். நான் பேய்லாம் இல்ல அமிர்தா, என்னை பார்த்து பயப்படாத, நான் உயிரோட வந்துட்டேன், நான் உன்னோட கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எழிலுமே இப்போ என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு கணேசனோட அப்பாட்ட. கணேசன்மே என்னோட அப்பாவை நீ எதுக்கு அப்பான்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்கிறாரு. கணேசனை பாக்குறதுக்கு ஒரு பக்கம் பாவமா தான் இருக்கு. இவன் தான்ப்பா எங்களோட பிள்ளை கணேசன் அப்படின்னு சொல்றாரு கணேசனோட அப்பா. உயிரோட வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த சந்தோஷத்தை எங்களால முழுசா அனுபவிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்றாரு. கணேசனை நாங்க பார்த்தப்ப எங்களுக்கு இருந்த சந்தோஷம் அமிர்தாவுக்கு கண்டிப்பா இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமிர்தா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அமிர்தாவுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப நாளைக்கு தள்ளி போட்டோம். ஆனா ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில பாக்கியாவோட மாமியார் பாக்கியிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இறந்து போனவே உயிரோட வருவான் அப்படின்னு பேப்பர்ல தான் படிச்சிருக்கிறோம். இப்ப பார்த்தா நம்ம வீட்லயே அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான் பாக்கியா அப்படின்னு வழக்கம் போல பாக்கியாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்கியாவுமே என்ன மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்த நான் மறைச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறாங்க. பாக்கியாவோட மாமியார் சொல்றாங்க, இப்ப நடந்த பிரச்சனைக்காக நான் உன்னை சொல்லல, அமிர்தாவுக்கும் எழிலுக்கும் நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன்ல, நீ என் பேச்சை கேட்காம தானே மனமேடையில வந்து எழிலோட கல்யாணத்தை நிப்பாட்டி அமிர்தாவுக்கும் எழிலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பணக்கார பொண்ணு எழிலுக்கு கிடைச்சா அவன் இந்நேரம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. எழிலோட வாழ்க்கை வீணா போனதுக்கு காரணமே நீதான் பாக்கியா, உன்னோட பிடிவாதம் தான் காரணம் அப்படின்னு வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பாக்கியாவோட மாமியார். இப்போ பாக்கியாவோட மாமனார் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பத்திலாம் இப்போதைக்கு பேச வேணாம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியவே வேணாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கணேசன் நீங்க வந்தான்னா அவன்கிட்ட ஏதாவது பேசி நம்மளே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ராதிகா சொல்றாங்க, கணேசன் அமிர்தாவையும் எழிலையும் பார்த்து இந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுனே தெரியலையே அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே குழம்பி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில அமிர்தாவோட கையை கணேசன் பிடிக்கிறாரு. வேகமா வந்து எழில் எடுத்து விடுறாரு. அமிர்தா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாரு கணேசன். பயந்து போய் எழில் பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க அமிர்தா. நிலா பாப்பாவை தூக்க போறாரு கணேசன். இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பாவை தூக்கி வச்சுக்கிறாங்க அமிர்தா. அமிர்தா இது நம்ம குழந்தை அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கணேசன். கணேசனோட அம்மாவும் அப்பாவும் கணேசனை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அமிர்தா இப்பதானே உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா, அதான் அதிர்ச்சியில இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்றாங்க. கணேசா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தன்னோட குழந்தை மனைவி 2 பேர் கூடயும் வாழலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்த கணேசனுக்கு அமிர்தா கூட வரல அப்படின்னு சொன்னது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எழில் அமிர்தாவையும் நிலா பாப்பாவையும் கணேசனுக்காக விட்டு கொடுக்க போறாரா, இல்ல அமிர்தா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.